Hi friends, good afternoon all. Welcome to CBE Slate Pencil Seller. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னென்ன ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் காட்டுறேன். ஸோ வந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எழுதி வச்சுருவேன். க்ரூவ்ஸு, திக் பென்சில் இதில் வச்சுருக்கேன். ஸோ க்ரூவ்ஸ், ஒயிட் க்ரூவ்ஸ், ரெட்டு, பிளாக்கு, நெக்ஸ்ட் திக் ஸ்லேட் பென்சில்ஸ் 3 கலரில் இருக்குது. ஸோ ஆர்டர் எடுக்கும்போது இதுலேருந்து எடுத்து அப்படியே உருவும் போது எல்லாம் அப்படியே மேலே வந்துடுச்சு. இது அடிக்க வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ரூவ்ஸும் திக் பென்சில்ஸும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாக்குமட் பவுடர். இது ஸோ நாக்குமட் பவுடர் கேட்டிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரம்பிள்ஸ், எல்லா நாக்குமட்டும் மிக்ஸ் ஆன க்ரம்பிள்ஸ். இதுவும் பவுடர். ஸோ இதில் என்ன எழுதி வச்சுருக்கேன்னா ஃபுல்லாமே நாக்குமட்டோட நான் ரோஸ்டட், ட்ரை ஃப்ரூட், ஹாஃப் ரோஸ்டட், ஃபுல் ரோஸ்டட், பிளாக் ஹால் எல்லாமே. பார்த்தீங்கன்னா 10 kg இருக்கும் ஒவ்வொரு பார்சல்லையும். மேக்ஸிமம் நான் ரோஸ்டட், இது ஃபுல் ரோஸ்டட் கொஞ்சம் தான் இருக்குது. இது ஒருத்தவங்க பார்சல் கேட்டுட்டு இன்னும் வாங்கிட்டு வேண்டாம் சொல்லிட்டாங்க. அந்த பேக்கிங் எல்லாம் வேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரோஸ்டட் நாக்குமட். ஃபுல் ரோஸ்டட் முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. இது பிளாக் ஹால். அப்புறம் இது செமி ரோஸ்டட். இது பாக்ஸ் ஃபுல்லாமே இதுதான் இருக்குது. நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாமே பேக் பண்ணி ஓரமாக வச்சுருவேன். இது ஃபுல்லாமே பட்டர் கிரே, எல்லாமே பட்டர் கிரே, ரெட், எல்லோ, பட்டர் கிரே. எடுத்தே கவர் கிழிஞ்சு போயிடும் போல். நெக்ஸ்ட் பஃப்டா பட்டர் கிரே. நெக்ஸ்ட் செமி ரோஸ்டட் பட்டர் கிரே. இது ஃபுல் ரோஸ்டட் பட்டர் கிரே. இது நான் ரோஸ்டடில் கொஞ்சம் இருக்குது, அதனால் புது பேக் பிரிக்காமல் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பட்டர் கிரே யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரீமியம் க்ளே, வெண்ணிலா, ஜூஹூ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட், இதெல்லாம் பிரிக்காத பாக்ஸ், அதனால் கவர் போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ளே பாட் சிப்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. க்ளே பாட்ஸு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க நாக்குமட் க்ளே பாட்ஸ் வேணும்னு கேட்டங்காட்டி ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறக்கெல்லாம் போயிடுச்சு. இந்த பேக்கில் என்ன இருக்குன்னா ஒரு ப்ரீ புக்குடு ஆர்டரை பேக் பண்ணி வச்சுருக்கேன். 6th அப்புறம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேக் பண்ணி இதில் வச்சிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீமியம் க்ளே ரிமைனிங் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இதில் 3 க்ளே மிக்ஸாக இருக்குது சொல்லியா, டைமண்ட், சில்வர் ரோஸ்டட், இன்னொன்று அதை டக்குன்னு மறந்து போச்சு. டைமண்ட், சில்வர் ரோஸ்டட், வேறு ஏதோ க்ளே, 3 க்ளே மிக்ஸாக இருக்குது. கோகோனட் க்ளே
3 கிளே மிக்ஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி பேக்கேஜ் 5 kg போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் மேக்மிட்டி, எல்லோ கேரமல், நெக்ஸ்ட்டு ரோஸ் கிளே. ஸோ ப்ரீமியம் கிளே இவ்வளோ தான் இருக்குது. ரிமைனிங் ஸ்டாக் எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரையாங்கிள். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுலாம் கவரில் போட்டு வச்சுருக்கேன். எடுத்தே கவர் பிஞ்சு போயிடுச்சு. ஹைதராபாதி காடி, ஸ்லேட் பென்சில் ப்ரோக்கன்ஸ், இது எல்லாமே 3 கலர் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸ்லேட் பென்சில் ப்ரோக்கன்ஸ். ஸோ நான் ஆர்டர் எடுக்கும்போதே வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வைப் பண்ணி தான் கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா ஷேல் ஸ்டோன் குட்டி பர்ஃபி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு. ஸோ இது தனியாக ரிமைனிங் இருக்கிறத வந்து தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா ஸ்லேட் பென்சில் பவுடர் இருக்குது, ஒயிட்டு, இது ரெட்டு, இது பிளாக் ரிமைனிங். ஸோ இதை ப்ரீ ஆர்டர் புக் பண்ணி இன்னும் வாங்காமல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்குவாங்க. ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து மிக்சடு கிச்சடி. இதில் என்னென்ன இருக்குன்னா வெண்ணிலா, ஆல்மண்டு, பிங்க் நக்மட், ஜூஹு நக்மட். ஸோ இந்த பாக்ஸில் இந்த 4 ப்ரீமியம் கிளேவும் இதில் இருக்குது. பிங்க் நக்மட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் இருக்குது. 3 கலர் சிப்ஸ். இதோ தின் சிப்ஸு, எனக்கு ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டு ஒயிட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திக் சிப்ஸு. அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், தடிமனாக இருக்கும். ஸோ இது 3மே ஒரு டின்னில் இருக்குது. டின்னில் வந்து நான் அட்டை வச்சு பிரித்து தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ பிளாக்கு, ஒயிட், ரெட்டு, பிளாக், ஒயிட், ரெட் இருக்குது. இது வந்து கியூபிக்கல் பார். ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு கீழே, ஒயிட், ரெட்டு, பிளாக் 3 இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து மேலே எழுதி வச்சுருப்பேன். ஸோ 3 கலர் க்யூப்ஸ், மினி க்யூப்ஸு, ட்ரையாங்கிளில் 3 கலர். ஸோ க்யூப்ஸ் ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு. இது ஃபுல் ட்ரையாங்கிள், ரெட்டு, ஒயிட், பிளாக் 3 க்யூப்ஸ் 3 இருக்குது. எல்லாம் எடுத்து கவர் பண்ணி போச்சு. அதனால் நான் கொஞ்சம் எடுத்து வெளியே தனியாக வச்சுடுவேன். இது ஃபுல்லாமே ட்ரையாங்கிள். இது ஃபுல்லாமே ட்ரையாங்கிள்ஸும் க்யூப்ஸும் இதில் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை அமுத்திட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் வந்து ரெட்டு, பிளாக், ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது,
இதில் வந்து ஓன்லி ஸ்டார்ஸ் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேல் ஸ்டோன் பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப். அப்புறம் இந்த மாதிரி ஷேல் ஸ்டோன்ஸ் ஒயிட், ரெட், பிளாக். அப்புறம் பிளாக்ஸ் லார்ஜ் தடிமனான பிளாக்ஸு 3 கலர்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்குன்னு சொல்லி 3 பிரித்து வச்சுருக்கேன். வேணுங்கும் போது எடுத்துக்குவேன். பிளாக் தெரியுதா? சாரி, இது ஒயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்கேட், ஸ்மால் கிட்கேட், பிளாக், ரெட், ஒயிட், லார்ஜ் கிட்கேட், பிளாக், ரெட், ஒயிட். அப்புறம் இந்த குண்டு பிளாக்ஸ் இருக்குது, அதுவும் பிளாக், ரெட், ஒயிட் 3 பிரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் காடி. இது வந்து ப்ரோக்கன். ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இன்னொரு கையில் எடுக்க முடியல. ஸோ ப்ரோக்கன்ஸ் அன்ஷேப்டு எல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஸோ ஒயிட்டும் ரெட்டு தான் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுதாணி மெத்தி, நான் ரோஸ்டட் முழுதாணி மெத்தி. இது வந்து நான் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணுற ட்ரை பண்ணேன், எல்லாம் உடஞ்சிச்சு டப்பு டப்புன்னு. அப்புறம் ஒயிட் காடி, ரெட் காடி, நான் ரோஸ்ட் முழுதாணி மெத்தி எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு பேக் பண்ணியாச்சு. இதில் பிளாக்ஸ் இருக்குது. இன்னொரு பாக்ஸில் பார்த்தோம்னா இதில் வந்து ஆனில் பாக்ஸ் இருக்குது ஃபுல்லாமே.